முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 120. மே 15, 1990. லென்ஸ் சீயோனுக்காக நம் பரிசுத்த மாதாவின் செய்தி. குழந்தைகளே, சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்கள் பரிசுத்த மாதாவாகிய நான் ஆண்டவரை சந்திக்க உங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் ஞான வளர்ச்சியில் நான் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு உதவவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் வரப்பிரசாதங்களை கொண்டு உங்களை நான் மூடுகிறேன். உங்கள் காலங்களில் இவை நீங்கள் வாழும் விசேஷ நாட்கள் இவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவை ஆண்டவரின் வருகைக்கு முந்தைய நாட்கள். இவை ஆண்டவர் வரவிருக்கும் பாதை திறக்கப்படுதலாக இருக்கின்றன. இந்நாட்கள் உங்கள் அரசர் இறங்கி வருவதற்கான ஒரு தயாரிப்பாக இருக்கின்றன. எல்லோரும் தயாராக இருக்குமாறு ஜெபியுங்கள். என் சிறு குழந்தைகளை, கேட்க மறுப்போரும் பார்க்க மறுப்போருமான ஆன்மாக்களுக்காக பக்தியார்வத்தோடு ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடம் இம்முறையில் ஜெபியுங்கள். முழு இரக்கமுள்ள பிதாவே, கேட்டும் மீண்டும் கேட்டும் ஒருபோதும் புரிந்து கொள்ளாதவர்கள் இம்முறை உமது குரலை கேட்டு இது பரிசுத்தர்களில் எல்லாம் அதி பரிசுத்தரான நீர்தான் என்பதை புரிந்து கொள்வார்களாக. கண்டும் கண்டும் உணராதிருப்போர் இம்முறை தங்கள் கண்களால் உமது திருமுகத்தையும் உமது மகிமையையும் காணுமாறு அவர்களது கண்களை திறந்தருளும். அவர்களது இதயம் திறந்து உமது பிரமாணிக்கத்தை புரிந்து கொள்ளுமாறு அவர்களது இதயத்தின் மீது உமது விரலை வைத்தருளும். நீதியுள்ள பிதாவே, சகல மக்களினங்களும் மனம் திரும்பப்பட்டு உமது அன்புக்குரிய திருச்சுதனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்காயங்களின் வழியாக குணமாக்கப்படுமாறு இந்த எல்லா காரியங்களையும் நான் உம்மிடம் மன்றாடி கேட்கிறேன். ஆமென். கேட்கவும் பார்க்கவும் மறுக்கும் பிடிவாதமுள்ள ஆன்மாக்களை மன்னிக்குமாறு பிதாவிடம் கேளுங்கள். பிதா முழு இரக்கமுள்ளவர். அவர் தம் குழந்தைகள் அனைவரையும் நோக்குவார். ஆம் சிறியவர்களே, உங்கள் சகோதரர்களின் மீட்பிற்காக ஜெபிக்கும் போது நீங்கள் கடவுளின் தூபமாக இருக்கிறீர்கள். எவ்வளவு தீவிரமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிக வல்லமையுள்ளவையாக உங்கள் ஜெபங்கள் ஆகின்றன. உங்களை அழைத்தவரும் தமது வரப்பிரசாதத்தால் தமது அழைப்பை நீங்கள் கேட்க செய்தவருமான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கேட்க மறுப்பவர்களுக்காக ஜெபியுங்கள். காலம் நெருங்குகிறது. பலர் இன்னும் அறியாமலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் இருக்கிறார்கள். நாட்கள் பறக்கின்றன. இன்று இளம் பருவத்தினரை நான் மேலிருந்து காணும் போது என் இருதயம் ஆழ்ந்த துயரத்தில் அமிழ்ந்து போகிறது. அன்பை காணவில்லை, ஆனால் அவர்கள் அன்பை ஒருபோதும் சந்திக்கவும் இல்லை. அவர்களில் பலர் தங்கள் தாயின் கதகதப்பையோ அன்பையோ கூட ஒருபோதும் பெற்றதே இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு தர அவளிடம் எதுவும் இல்லை. உலகம் குளிர்ந்து விட்டது. பனி குளிராய் குளிர்ந்து விட்டது. பெற்றோர் ஒருவருக்கொருவர் எதிரியாய் திரும்புகிறார்கள். அன்பில்லாமையால் குழந்தை தன் பெற்றோருக்கு எதிராக திரும்புகிறது. தாய் அன்பிற்கான குழந்தையின் கெஞ்சல்களை மறுக்கிறாள். உலகம் அன்புக்கு இறந்து விட்டது. விருப்பும் பேராசையும் சுயநலமும் பூமியின் மையம் வரையிலும் அதை முழுவதுமாக ஆதிக்கம் செலுத்துவதால் உலகம் ஆழ்ந்த இருளில் கிடக்கிறது. பயங்கரமான காட்சிகளாலும் இந்த இரண்டு உலகத்தின் அக்கிரமங்களாலும் தேவாலயத்திற்குள்ளேயே ஊடுருவி விட்ட விசுவாசம் மறுதளிப்பாலும் நான் அசைக்கப்படுகிறேன். பேரழிவுகள், பஞ்சம், துன்பங்கள், போர், கொள்ளை, நோய் இவை எல்லாம் உங்களால் கவர்ந்தெழுக்கப்படுகின்றன. பூமியிலிருந்து வரும் அனைத்தும் பூமிக்கு திரும்புகிறது. பூமி தன்னையே அழித்துக் கொள்கிறது. உங்களில் பலர் நம்ப முற்படுவது போல இந்த பேரழிவுகளை உங்களுக்கு தருபவர் கடவுள் அல்லர். கடவுள் நீதியுள்ளவர், முழு இரக்கமுள்ளவர். ஆனால் தீமைதான் தீமையை கவர்ந்தெழுக்கிறது. தீவிரமாக ஜெபியுங்கள். உங்கள் யுகத்தின் மனம் திரும்புதலுக்காகவும் மீட்பிற்காகவும் உங்கள் இதயத்தை கொண்டு ஜெபியுங்கள். என் குழந்தைகளை, என்னோடு ஜெபியுங்கள். எனக்கு உங்கள் ஜெபங்கள் தேவைப்படுகின்றன. ஜெபியுங்கள். நான் அவற்றை கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்பேன். நீங்கள் போகும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று உங்களுக்கு உறுதி தருகிறேன். நான் ஒருபோதும் உங்களை, என் குழந்தைகளாகிய உங்களை விட்டு விலகுவதில்லை. நான் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். மே 16, 1990. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவராகிய நான் திறந்த இதயங்களிடம் வந்து எல்லா தீமைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கிறேன். நீங்கள் வரப்பிரசாதத்தின் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என் ஆவி மனித குலம் முழுவதன் மீதும் பொழியப்படும் என்று நான் சொன்னேன். சந்தேகப்படாமல் என் அருளின் ஆவியானவரை பெற்றுக்கொள்பவர்கள் பேறு பெற்றோர். எளிய மனதோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. இதய எளிமையுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் ஞானம் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் என் அரசின் கதவுகள் அவர்களை வரவேற்கும்படி திறக்கும்.
என் வார்த்தைகளை சுமந்து செல்வோரும் என் பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு தரப்படும் என் செய்திகளை பரப்புவோருமான என் ஒளியின் பாத்திரங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் உங்கள் பாவங்களில் பல மன்னிக்கப்படும். வாருங்கள். மே 22, 1990. மலரே, சமாதானம் உன்னோடு இருப்பதாக. என்னை மகிழ்வி, அதிகமான தியானம் செய், அதிகமாக ஜெபி. என் சாயலாக உன்னை நான் உருவாக்கும்படியாக எளிதாக வளையக்கூடியவளாக இரு. என் மொழியை நீ பேசாத போது மட்டும் அச்சமுள்ளவளாக இரு. இப்போது உன் குருவின் குரலை உன்னால் அடையாளம் காண முடிகிறதா? ஆம் என் ஆண்டவரே, என்னால் முடிகிறது. ஏன்? ஏனெனில் நீர் நல்ல காரியங்களை எனக்கு கற்பிக்கிறீர். அன்பே உமது மொழியாக இருக்கிறது. அப்படியானால் இந்த எல்லா போதகங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். நீ என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளும் அனைத்தையும் உன் நண்பர்களோடு ஒன்றாக பகிர்ந்து கொள். என்னை மகிமைப்படுத்து, என்னை மகிழ்வி. வெள்ளிக்கிழமைகளில் என் திருப்பாடுகளை பகிர்ந்து கொள். என் திருக்காயங்களுக்குள் நுழைந்து கொள். உன் அதிகமான நேரத்தை எனக்காக பரித்தியாகம் செய். பரிசுத்தமாக வாழ். நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டுள்ள எல்லாவற்றையும் தருவதன் மூலம் பரித்தியாகம் செய். என்னோடு நீ செலவிடும் மணி நேரங்களை கணக்கிடாதே. நீ தாராளம் உள்ளவளாக இருக்க நான் விரும்புகிறேன். தினமும் உன் சித்தத்தை எனக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். உன் வேதனைகளை எனக்கு ஒப்புக்கொடு. உன் துன்பங்களை எனக்கு ஒப்புக்கொடு. உன் பாவங்களை துடைத்தகற்றவும் ஆன்மாக்களை சுத்திகரிக்கும் நெருப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் நீ எனக்கு ஒப்புக் கொடுக்கும் எதையும் நான் பயன்படுத்தும்படியாக உனக்கு ஏற்படும் மிக சிறிய சிராய்ப்பையும் கூட எனக்கு ஒப்புக்கொடு. இந்த காரியங்கள் வீணாகிவிட விட்டுவிடாதே. அவற்றை எனக்கு ஒப்புக்கொடு. நான் அவற்றை பயன்படுத்துவேன். வா, நீ ஓய்வெடுக்கும் முன் கிருபை தயாபத்து மந்திரத்தை ஜெபி. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் இதயத்தையும் உன் திருமாதாவின் இதயத்தையும் கூட சந்தோஷப்படுத்து. நான் அதை ஜெபித்தேன். நல்லது மகளே, வா, போய் ஓய்வெடு. நான் உன்னையும் உன் குழந்தைகளையும் ஆசிர்வதிக்கிறேன். நான் உன் இதயத்தில் ஓய்வெடுக்க இருப்பது போல் நீயும் என் இருதயத்தில் ஓய்வெடு. நீ பெற்றுக்கொள்ளும் எல்லாவற்றிலும் நம்பிக்கை உணர்வு கொள். அன்பானவர் உன்னை அன்பு செய்கிறார். மே 23, 1990. சமாதானம் உன்னோடு இருப்பதாக. இது நான் தான், இயேசு. என்னை அழைப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே. ஜெபிப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே. நான் என் சமாதானத்தையும் என் அன்பையும் உனக்கு தருகிறேன். மகளே, சொல்வதற்கு உன்னிடம் ஒன்றுமில்லையா? ஆண்டவரே, என் பரிதாபமான அன்பையும் என் ஒன்றுமில்லாமையும் உமக்கு தருகிறேன். உன் அன்பு பரிதாபமானதாக இருந்தாலும் அதை நான் விரும்புகிறேன். சிறியவளே, உன் ஒன்றுமில்லாமையை பொறுத்தவரை எப்போதும் ஒன்றுமில்லாமையாகவே நிலைத்திரு. உன்னை முழுமையாக அழித்துவிடு. நானாக இருக்கும் அனைத்தையும் கிரகித்துக் கொள்வதன் மூலம் நீயாக இருக்கும் அனைத்தையும் அழித்துவிடு. உன் ஆன்மா ஒளியின் ஓர் உயிருள்ள தீப்பந்தமாக ஆகுமாறு என் ஆவியை கொண்டு உன் ஆவியை நிரப்பிக்கொள். உன் ஒளி எந்த கரைகளுமின்றி மாசற்றத்தனத்தில் மட்டும் உன் வழியாக ஒளிரும்படி ஒளி ஊடுருவக்கூடியவளாக இரு. ஆம், படிக தெளிவானவளாக இரு. உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கும்படி நீ தினமும் என்னிடம் கேட்கிறாய் என்றாலும், உன்னை சுத்திகரிக்க என்னை நீ அனுமதிக்கிறாய் என்றாலும், இதற்கு துன்பங்களும் துன்ப சோதனைகளும் தேவைப்படுகின்றன என்றாலும் கூட நான் எந்த தயக்கமுமின்றி இதை செய்வேன். நான் உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன். நீ பாவம் செய்ய நான் உன்னை அனுமதிப்பதில்லை. பாவம் செய்யுமாறு நான் உனக்கு ஒருபோதும் கட்டளையிடவில்லை. உன் நாவு தவறுவதை கேட்பதில் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. என் தூபமாக இருந்து உன் நறுமணத்தால் என்னை சாந்தப்படுத்தும்படி நான் உன்னிடம் கேட்கவில்லையா? நான் பிரமிப்புக்குரிய உடைகளை கொண்டு உன்னை அலங்கரித்தேன். என்னை போற்றி துதிக்கவும் என் மக்களுக்கு அவர்கள் மீது எனக்குள்ள அன்பை நினைவுபடுத்தவும் நான் உனக்கு ஒரு நாவை தந்திருக்கிறேன். ஆகவே மாணவியே, ஞானத்தின் போதனைகளில் கவனமாயிரு. அவற்றை கேள்.
என் திருப்பெயரை பரிசுத்தமென போற்று. என் சட்டத்தையும் என் போதனைகளையும் மன உறுத்தலோடு அனுசரி. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் இறைவன். என்னை உன் பக்கத்தில் கொண்டிருக்கும் போது யார் உனக்கு எதிராக இருக்க முடியும்? உன் தகுதி எதுவுமின்றி இத்தகைய ஒரு அருட்கொடை உனக்கு தரப்பட்ட பிறகு எனக்கு எதையும் மறுக்காமல் இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொள். நான் எதையும் என்று சொல்கிறேன். ஆகவே எனக்காக வாழு, தவம் செய், உபவாசம் இரு. அப்பமும் தண்ணீரும் மட்டும் உண்டு உபவாசம் இரு. நான் உனக்கு தரும் துன்ப சோதனைகளை வெறுத்து தள்ளாதே. துன்புறுத்தப்படும் போது மகிழ்ச்சி கொள். என் பொருட்டு அச்சுறுத்தப்படும் போது மகிழ்ச்சி கொள். என் எதிரிகளால் தாக்கப்படும் போது மகிழ்ச்சி கொள். என் குழந்தாய், இவையே உன்னை உத்தமமானவளாக்க நான் பயன்படுத்தும் துன்ப சோதனைகளாகும். இடைவிடாமல் ஜெபி, ஜெபி, ஜெபி. நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்காமல் ஜெபி. வசூலா, பிதாவானவர் என்னை துன்பத்திலிருந்து விடுவிக்காதது போலவே நானும் துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்க மாட்டேன். நீ ஒரு உயிருள்ள பாடுபட்ட சுரூபமாக என் ஒரு நினைவு சின்னமாக இருக்க நான் விரும்புகிறேன். என் அளவற்ற தாராளத்திலிருந்தும் என் அளவற்ற அன்பிலிருந்துமே துன்பம் என்னும் கொடை வருகிறது என்பது உனக்கு தெரியாதா? அப்படி இருக்க என் சிலுவையை அரவணைத்துக் கொள்ள தயங்காதே. உன் கரங்கள் என் சிலுவையை பக்தி ஆர்வத்துடன் பற்றி கொள்ளட்டும். அது வாழ்வின் பாதைக்கு உன்னை இட்டுச் செல்லும். உன் பாதங்கள் சரியான பாதையிலிருந்து விலகிச் செல்லும் என்றால் என் அன்பும் பிரமாணிக்கமும் உன்னை பாதுகாக்கும் என்பதில் நிச்சயமாயிரு. உன்னை காப்பாற்ற நான் எப்போதும் விரைந்து வருவேன். உன் ஆன்மா எனக்காக இடைவிடாத தாகம் கொண்டிருப்பதாக. உன் அன்பின் பெருமூச்சுக்களை நான் கேட்கவும் உணரவும் விடு. ஆன்மாவே, நான் என் அன்பின் பெருமூச்சுக்களை கொண்டு நான் இடைவிடாமல் உனக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த பெருமூச்சுக்களை கொண்டு உன் நெற்றியில் ஆழமாக குறியிட்டிருக்கிறேன். என் திருப்பெயரை கொண்டு உன் நெற்றியில் நான் முத்திரையிட்டு நித்தியத்திற்கும் உன்னை என்னுடையவள் ஆக்கியிருக்கிறேன். ஆகவே உன் கண்களை என்னை நோக்கி உயர்த்தி என் பிரசன்னத்தில் உண்மையான சமாதானத்தை கண்டுகொள். ஆகவே என் மகளே, என் இதயத்தில் அன்பு செய்யப்படுபவளே, எனக்கு சொல். நான் உன் மீது கொண்டுள்ள இந்த அன்புக்கு எனக்கு பதில் அன்பு காட்டுவாயா? என் அன்பு வறியது. நான் எப்படி உமது முள்முடியின் இடத்தை ஒரு ரோஜா மலர் மாலையால் நிரப்புவேன்? என் ஆவி இதை தொடர்ச்சியாக சிந்தித்து எனக்குள் அமிழ்ந்து போகிறது. ஆகவே என்னை பற்றி சோர்வடையாமல் எனக்கு விளக்கி கூறும். நான் கற்றுக்கொள்வேன். நாங்கள் எப்படி உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படியே நான் உம்மை அன்பு செய்ய எனக்கு கற்பியும். உமது திருச்சட்டத்தை என்றென்றும் நித்தியமாகவும் மன உறுத்தலோடு அனுசரிக்க எனக்கு கற்பியும். இதனால் நான் நீதியின் பாதையில் நடப்பேன். நீர் வாக்களித்தபடி அன்பின் பாதையில் என் காலடிகளை வழிநடத்தும். மகளே, நீ உன் பிரமாணிக்கத்தின் வார்த்தைப்பாடுகளை உச்சரிப்பதற்கு உன் உதடுகளுக்காக காத்திருந்து நான் என் கண்களை சிரமப்படுத்தினேன். இனிய இயேசுவே, எப்போதும் மிகுந்த கனிவுள்ளவரே, அன்புக்குரியவரே, அப்படியானால் என்னை உம் பிரமாணிக்கத்தின் பாதச்சுவடுகளில் இழுத்தருளும். உம் மீதுள்ள அன்பால் நான் நோயுறச் செய்வீராக. உம் துன்பங்களை நான் சுவைக்க விடும். அவை என் வாயில் உம் தோட்டத்தின் மிகவும் அரியதாகிய கனியாக இருக்கும். அப்படியானால் நான் உன் மீது என் மூச்சை ஊதுமாறு எனக்காக திற. என் சுவாசம் மிகவும் ரகசியமான நறுமணங்களை கொண்டது. என் நறுமணம் தூபம் மற்றும் வெள்ளைப்போளத்தின் கலவையாம். ஆன்மாவே, என் அன்பின் ஆவி தம் உயிர் மூச்சை உன்மீது ஊதுமாறு எனக்காக திற. என் மூச்சே உயிர். என் அன்பே, என் மகளே, எனக்கு திறந்திரு. என் தெய்வீக இதயத்தை உனக்கு காட்டுமாறு இந்த கணத்திற்காக நான் மூச்சிறைத்தபடி காத்திருந்தேன். உன்னை சந்திப்பதற்காக நான் மோட்சத்திலிருந்து உன் வாசற்படி வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்தேன். இப்போது நான் உன்னை கண்டுவிட்டதால் இனி உன்னை போகவிட மாட்டேன். ஆன்மாவே, பேசு, எனக்கு பதில் சொல்.
வாரும் ஆண்டவரே, எங்களிடம் வந்து எங்கள் நெற்றியின் மீது உமது பரிசுத்த ஆவியின் அன்பாகிய உமது முத்திரையை, உமது வாக்குறுதியின் முத்திரையை பெருகச் செய்யும். இறைவா, சுத்தமான இதயத்தை எங்களில் உருவாக்கும். நீர் ஒவ்வொரு ஆன்மாவின் வாசற்படியிலும் அவற்றின் பதிலுக்காக காத்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். அவர்களுடைய கதவு திறப்பதற்காக காத்திருந்து உம் கண்கள் சோர்ந்து போகின்றன. உமது திராட்சை தோட்டங்கள் இப்போது பூ பூக்கின்றன. என் ஆண்டவரே, விரைவில் அவை ஒவ்வொரு பாலைவனத்தையும் உண்பிப்பதற்கு போதுமான கனிகளை தாரும். நீர் இறந்தோர் மீது உம் உயிர் மூச்சை ஊதி உமது இனிய சுகந்தத்தால் அவர்களை தூண்டாவிடில் அவர்கள் உயிர் பெற மாட்டார்கள். உமது அன்பின் பொருட்டு இந்த ஆவிகளின் நிலம் மீண்டும் உயிர் பெறுவதாக. அப்படியானால் நான் அவர்களின் மீது புன்னகைப்பேன். என் ஒளி அவர்களுடைய வாசல்களின் கீழ்களின் வழியாகவும் ஒவ்வொரு சாவி துளையின் வழியாகவும் ஊடுருவும். அவர்களுடைய கதவுக்கு கீழாகவும் கூட என் ஒளி ஊடுருவும். அல்லேலூயா, கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சிறு இதயமே, மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. உன் தரிசு நிலங்கள் கனிகளை தரும். நான் சொல்வதை கேட்கும் நீங்கள் எல்லோரும் சந்தோஷத்தால் கதறி அழுங்கள். முடிவில்லாத அன்பால் நான் உங்கள் மீது தயவு கூர்ந்திருக்கிறேன். முட்களுக்கும் முட்புதர்களுக்கும் பதிலாக திராட்சை தோட்டங்கள் வளரும். என் தெய்வீகத்தின் மீது இந்த யுகம் காட்டும் பகைமையையும் அவர்களது ஞானம் என்று அழைக்கப்படும் காரியத்தையும் அழித்து விடும்படி என் பரிசுத்தத்தனத்தையும் என் ஞானத்தையும் காட்ட நான் எண்ணுகிறேன். ஜூன் 8, 1990. ஆண்டவரே, நான் செய்த வார்த்தைப்பாடு அதை நிறைவேற்ற எனக்கு உதவும். சமாதானம் உன்னோடு இருப்பதாக. மிக பிரியமான ஆன்மாவே, நான் உனக்கு உதவுவேன். என் அருளின் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். என் போதனைகளை நினைவில் கொள். என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்பதை நினைவில் கொண்டிரு. ஆவிகளை பகுத்தறியும் வரத்திற்காக செவி. ஆண்டவரே, உன் வார்த்தையை பாதுகாக்கவும், தவறானதிலிருந்து சரியானதையும், தீமையிலிருந்து நன்மையையும், பொய்மையிலிருந்து வாய்மையையும் பிரித்தறிய என்னால் முடியவும், ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை எனக்கு தந்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறேன். நான் பகுத்தறிதலை கொண்டு உன்னை உண்பிப்பேன். நான் உதவியற்றவளாக உன்னை விட்டுவிட மாட்டேன். என் அன்பில் நிலைத்திரு. நான் சொல்வதை கேள். நான் திரும்பி வரும் காலம் உங்களுக்கு அண்மையில் உள்ளது என்று மக்களினங்களை நோக்கி கூக்குரலிடு. கேட்க செவியுள்ளவர்கள் அனைவரும் கேட்பார்களாக. காண கண்கள் உள்ளவர்கள் காண்பார்களாக. ஆண்டவராகிய நான் உங்களை எச்சரிக்கவும் உங்களை மீண்டும் என்னிடம் வரும்படி அழைக்கவும் என் மற்றற்ற இரக்கத்தில் உங்களிடம் இறங்கி வருகிறேன். கேள். என் மறு வருகைக்கு சற்று முன்பாக இன்று நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் அடையாளங்களை விட பெரிய அடையாளங்களை மனித குலத்திற்கு நான் தருவேன். விழிப்பாயிருங்கள். ஏனெனில் என் அடையாளங்கள் எவ்வளவு பெரியவையாக ஆகின்றனவோ அவ்வளவுக்கு சாத்தானின் கோபவெறியும் உங்கள் மீது அதிகமாக வரும். காலங்களின் முடிவை அறிவிக்கும்படி இறைவாக்கினர்களை நான் எழுப்பியிருக்கிறேன். பூமி முழுவதும் உங்களுக்கு கற்பிக்கும்படி என் அன்னையை ஓர் ஆசிரியையாக நான் அனுப்புகிறேன். இந்த வனாந்தரத்தில் என் மறு வருகைக்கென ஒரு பாதையை, உங்கள் வனாந்தரத்திற்கு குறுக்காக உங்கள் கடவுளாகிய எனக்கென சமப்படுத்தப்பட்ட ஒரு நெடுஞ்சாலையை ஆயத்தம் செய்வதற்காக அவர்களை நான் அனுப்புகிறேன். எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் நான் என் ஒளிபெருக்கிகளை எவ்வளவுக்கு அதிகரிக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக சாத்தான் உங்கள் அனைவரையும் குழப்பும்படி போலி இறைவாக்கினர்களை அதிகரிப்பான். என் அன்புக்குரியவர்களே, இந்த போலி இறைவாக்கினர்களிலிருந்து என் இறைவாக்கினர்களை பிரித்தறிவதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் ஏமாற்றப்படாதபடி ஜெபியுங்கள். இந்த போலி இறைவாக்கினர்களுக்கு பின்னால் ஓட வேண்டாம் என நான் உங்களுக்கு எச்சரித்திருக்கிறேன். இதை நினைவில் கொள்ளுங்கள். என் மகிமைக்காக நல்ல விதைகளை விதைப்பவன் பிற்பாடு அதற்குரிய வெகுமதியை பெற்றுக்கொள்வான். விதைக்கப்பட்டு ஒரு நல்ல அறுவடையை விளைவிக்குமாறு வளர்த்து கொண்டிருக்கிற நல்ல விதைகளுக்கு நடுவே என் எதிரி தன் நேரத்தை ஒருபோதும் வீணாக்கியதில்லை. என் நல்ல விதைகளுக்கு நடுவே
தனது விதைகளை விதைக்குமாறு அவனும் தனது போலி இறைவாக்கினர்களை அனுப்பியிருக்கிறான். என் அறுவடையின் காலம் வரைக்கும் அவை இருக்கட்டும். நான் களைகளின் உவமையில் சொல்லியுள்ளது போல. குறிப்பு: மத்தேயு 13ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 24 முதல் 30 வரை. இப்போது நல்ல பயிர்களிலிருந்து களைகளை பிரித்தகற்ற முயலாதீர்கள். இப்படி செய்தால் ஒருவேளை நல்ல பயிரையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். ரெண்டும் அறுவடை வரையிலும் வளரட்டும். அறுவடை காலத்தில் நான் அறுப்போரிடம் முதலில் களைகள் சுட்டெரிக்கப்படுமாறு அவற்றை கூட்டி சேர்த்து கட்டுகளாக கட்டுங்கள். அதன் பின் என் தானியத்தை என் களஞ்சியத்தில் சேருங்கள் என்று சொல்வேன். எப்போதும் விழிப்பாயிருங்கள். அப்போது இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லவும் அதை அறிந்திருக்கவும் உங்களால் எப்போதும் முடியும். விவேகம் உள்ளவர்களாயிருங்கள். உங்களை வழி நடத்துமாறு என்னிடம் கேளுங்கள். ஒவ்வொருவனும் என் அறிவுரையை கேட்பானாக. எச்சரிக்கையாயிருங்கள். என் எதிரி காயப்படுத்தப்பட்டுள்ள ஒரு காட்டு விலங்கை போன்றவன். இதன் காரணமாக அவன் அதிக மிருகத்தனம் உள்ளவனாகவும் அதிகம் ஆபத்தானவனாகவும் ஆகியிருக்கிறான். ஏனெனில் என்னுடைய மறு வருகையின் நேரம் விரைவில் உங்களோடு இருக்கும். இன்றைய அடையாளங்களை விட பெரிய அடையாளங்களை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன் என்பதால் சாத்தான் இந்த மாபெரும் அடையாளங்களுக்கு முந்தின நாளுக்கு முன்பாகவே உங்களை முரண்பாட்டுக்குள் இட்டு செல்லுமாறு உங்களிடையே குழப்பத்தை ஏற்கனவே பரப்புகிறான். நீங்கள் அனைவரும் சமாதானத்தில் இருங்கள். என்னை நம்புங்கள். என் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். மீதியை நான் என் நூல்களைக் கொண்டு செய்து முடிப்பேன். இதை நினைவில் வையுங்கள். எல்லா கதவுகளுக்குமான சாவிகளும் என்னிடம் உள்ளன. நான் தேர்ந்து கொள்ளும் நேரத்தில் ஒவ்வொரு கதவையும் நான் திறப்பேன். அன்பானவர் உங்களை அன்பு செய்கிறார். நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன். என்னை வாழ்த்துங்கள். என்னை அன்பு செய்யுங்கள். முடிவுரை: இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.